ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தற்போது நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசின நயினார் நாகேந்திரன் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு. குறிப்பா கூட்டணி தொடர்பான கேள்விக்கு அதை பத்தி டிடிவி தினகரன் கிட்டையும் பன்னீர்செல்வத்துக்கிட்டையும் தான் கேட்கணும்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் பத்தி பேசியிருக்காரு. உங்களோட முதற்கட்ட பார்வை. ராமாயணத்திலே அனுமன் பற்ற வைத்த நெருப்பு அணையவே இல்லை என்று சொல்வார்கள். அதே போல அதிமுகவில் இந்த ஒருங்கிணைப்பு நெருப்பு அணைவதே இல்லை. யாராவது ஒருவர் மாற்றி மாற்றி அதை பற்ற வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிலைப்பாடு என்பது தெளிவாகவே இருக்கிறது. அவரை பொறுத்தவரையில் அவர் கட்சியிலிருந்து பல்வேறு காரணங்களுக்காக விலக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்ளப் போவது இல்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். இந்த சூழ்நிலையில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கோ திரு டிடிவி அவர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இடம் இல்லை என்றுதான் பொருள். இன்றைக்கு டிடிவி தனி கட்சி. அவரை பொறுத்தவரையிலே முடிவெடுக்க வேண்டியது அதிமுக கிடையாது. அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வந்தார். ஆக முடிவெடுக்க வேண்டியது பாரதிய ஜனதா. ஆனாலும் கூட பாரதிய ஜனதா அந்த முடிவை அதிமுக பக்கம் தள்ளிவிடுகிறது. அமித்ஷா அவர்கள் நேரடியாக மத்தியஸ்தம் செய்து வைத்தார் என்கிற பேச்சு அடிபடுகிறது. இப்போது பாமக பிரச்சனைகளும் அமித்ஷாவிடம் மத்தியஸ்தத்துக்கு போகிறார்கள் என்று காலை பத்திரிகைகளில் செய்தி வந்துள்ளது. ஆக ஒட்டுமொத்தத்திலே இதுல பிரச்சனையை மீண்டும் மீண்டும் கிளறி விட்டுக் கொண்டே இருப்பது பாரதிய ஜனதா தான். அதிமுகவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர், அவ்வளவுதான். அதோடு பிரச்சனை முடிந்தது. பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களை பொதுக்குழு தான் சேர்த்து முடிவெடுக்க வேண்டும் என்று ஒற்றை வார்த்தையில் அவர் முடித்து விட்டு போய்விட்டார். இதிலே பாரதிய ஜனதாவுக்கு வேலை இல்லை. இரண்டு அரசியல்வாதிகள் மரியாதை நிமித்தம் சந்தித்தார்கள் என்பதை எப்போதுமே நான் ஏற்றுக்கொள்வதே இல்லை. காரணம், அரசியல்வாதிகள் அரசியல் பேசாமல் இருக்க முடியாது. நயினார் அவர்கள் தமிழக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதன் முதல் சுற்றுப்பயணத்தில் அவர் நிச்சயமாக கலந்து கொள்வார். காரணம், அவரது சுற்றுப்பயணத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். எனவே இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு அல்லது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இடையேயான அரசியல் சந்திப்பு. அதை தாண்டி இதில் வேறு எதுவுமே இல்லை. ஆனாலும் செய்தியாளர்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டேதான் இருப்பார்கள். காரணம், பாரதிய ஜனதாவில் இருப்பவர்கள் தான் இதை மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். அதிமுகவில் இருந்து எந்த தலைவருமே, எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இருக்கின்ற எந்த தலைவருமே ஒருங்கிணைப்பு பற்றி பேசுவதே இல்லை, செங்கோட்டையனை தவிர. செங்கோட்டையனை இப்போது சில நாட்களாக அமைதியாகத்தான் இருக்கிறார். ஆக பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்ப்பது என்கிற பேச்சுக்கு அதிமுகவில் இடம் இல்லை. பாரதிய ஜனதாவில் இடம் இருக்கிறது. காரணம், நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கே அது தேவைப்படுகிறது. அவருக்கே வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக திருநெல்வேலியில் இருக்கிற ஓட்டு வங்கி தேவை. எனவே அவர்கள் அதை விரும்புகிறார்கள். குறிப்பாக தென் மாவட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உங்க மண்டலத்திலோ அல்லது பிற மாவட்டங்களிலோ இருப்பவர்களுக்கு ஓபிஎஸ் பற்றியோ அல்லது ரவீந்திரநாத் பற்றியோ டிடிவி தினகரன் பற்றியோ அவர்களது ஓட்டு வங்கி பற்றியோ கவலை இல்லை. காரணம், அவர்களுக்கு அந்த ஓட்டு வங்கி தேவையில்லை. இப்படி அதிமுகவிலேயே இரண்டு உணர்வுகள் இருக்கின்றன, பாரதிய ஜனதாவிலும் இரண்டு உணர்வுகள் இருக்கின்றன. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கிற முடிவுதான் கடைசி இறுதிக்கட்ட முடிவு. அமித்ஷாவிடம் அவர் அதற்கு கிளியரன்ஸ் வாங்கிவிட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் என்னவாக இருக்குதுன்னு உங்களோட கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.